पवित्र आत्मा पवित्र आत्मा मुझे ले जाओ यीशु के चरणों में। पवित्र आत्मा पवित्र आत्मा पवित्र आत्मा मुझे ले जाओ यीशु के चरणों में। पवित्र आत्मा। குட் மார்னிங், நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ரைஸ் அண்ட் ஷைன். இந்த வீடியோவில் நான் வந்து ஐ எம் கோயிங் டு ஷேர் வித் யூ த நெக்ஸ்ட் பியாட்டிடியூட் ஆஃப் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். இது என்ன பியாட்டிடியூட்னா, blessed are the meek for they will inherit the earth. Blessed are the meek for they will inherit the earth. ஓகேங்க. இந்த மீக்ன்ற மீக் அப்படின்னு சொல்லப்படுறவங்க யாருன்னு சொன்னாக்கா, ஒரு மாதிரி ஜென்டிலாகவும் அமைதியாகவும் பொறுமையாகவும் ஒரு மாதிரி தாழ்மை உணர்வோடும் இருக்கக்கூடியவங்க. ஜஸ்ட் ஆப்போசிட் டு அரகண்ட் பீப்புள். ஓகேங்களா? தாழ்மையாகவும், ஸோ ஹியூமிலிட்டி நிறைந்தவர்களாகவும், பொறுமையாகவும், அமைதியான ஆட்களாகவும் இருப்பாங்க. இப்போது they are submissive to God. அப்படின்னா இவங்க எப்படின்னு சொன்னாக்கா, எந்த விஷயமாக இருந்தாலும் அது அவளுடைய கடவுளுடைய கரங்களில் கொடுத்து அவருடைய வழிமுறைகளுக்காகவும் அவருடைய நேரத்திற்காகவும் காத்திருப்பவர்கள். இப்போ அவருக்கு இவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாலுமே என்ன செய்ய மாட்டாங்கன்னு சொன்னாக்கா, இப்போ சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் யாராவது இவங்களை ஊன் பண்ணிடுறாங்க, ஏதோ கஷ்டத்தை கொடுத்துறாங்கன்னா கூட இவங்க என்ன செய்ய மாட்டாங்கன்னா, கோபத்தினால எதையுமே அவங்கள திட்டவோ இல்லாட்டி பேசவோ இல்லாட்டி பழி வாங்கிறத அவங்க வந்து தங்களுடைய கரங்களை எடுத்துக்க மாட்டாங்க. பட் தே சரண்டர் டு லார்ட். எல்லாத்தையுமே கடவுளுடைய கரங்களில் கொடுத்து அவருடைய தீர்ப்புக்காக, நீதி செயலுக்காக காத்திருப்பாருங்கள். இதுதான் சப்மிசிவ் டு காட். they are waiting for the Lord to act, to take the matter in his hand and just what act. அவருடைய திட்டப்படி அவருடைய வழிமுறையின்படி செயல்படுறதுக்காகபடி அவங்க வந்து கடவுளுடைய நேரத்துக்காக காத்திருப்பவங்க தான் அந்த மீக் பர்சன். பொறுமை உள்ளவங்க, அமைதி உள்ளவங்க, ரொம்ப ஜென்டில் நேச்சர். இந்த பர்சனாலிட்டி பார்க்கும்போது மற்ற மனுஷங்களாம் என்ன நினச்சிக்குவாங்கன்னா, இவங்க வந்து வேஸ்ட்டு, இவங்க வந்து ஒரு மாதிரி வீக் பர்சனாலிட்டி அப்படின்னு நினச்சிக்குவாங்க. பட் இட்ஸ் எ வெரி பவர்ஃபுல், வெரி ஸ்ட்ராங் அண்ட் பேலன்ஸ்ட் பர்சனாலிட்டின்னு சொல்லணும். ஓகேங்களா? இப்போது இந்த சுதந்திரித்து கொள்வார்னு சொல்கிறாங்களே அப்படின்னா, blessed are the meek for they will inherit the earthன்னு சொல்கிறாங்க. இந்த பூமியை சுதந்திரித்து கொள்வார்களா? இந்த பூமியை சுதந்திரித்து கொள்வது என்னது? அவங்க வந்து இப்படிப்பட்ட மனுஷர்கள் வந்து கடவுளுடைய கரத்திலேயே முக்கியமாக வந்து இருக்கிறதுனால, அவருடைய தீர்ப்புக்காக காத்திருக்கிறதுனால, அவருடைய வழிமுறைகளுக்காக காத்திருக்கிறதுனால இவங்க வந்து கடைசியில் வந்து அவங்களுடைய வந்து புதிய விண்ணகத்தையும் புதிய பூமியும் சுதந்திரித்து கொள்வார்கள். அப்படின்னா கடவுளுடைய அரசை சுதந்திரித்து கொள்வார்கள். அதோட கடவுள் என்னென்ன வாக்களித்திருக்கிறாரோ அதையெல்லாம் அவங்க பெற்றுக்கொள்வாங்க. இப்போது பழைய ஏற்பாடில் பார்த்திங்கன்னா, இந்த நம்பர்ஸ், இந்த எண்ணிக்கை நூலில் அதிகாரம் 12 கடவுள் ஆகிய ஆண்டவர் சொல்லியிருப்பார் மோயிசனை பற்றி. பூமியில் உள்ள எல்லா மாந்தர்களிலும் மோயிசனே சாந்தமானவன் சொல்லிட்டு. அப்படின்னா அந்த மீக் பீப்புள் யார்? சாந்தமானவங்க, அமைதியானவங்க, பொறுமையானவங்க, தாழ்மை நிறைஞ்சவங்க. அப்போ கடவுளே வந்து மோயிசனை பற்றி அப்படி பூமியில் உள்ள எல்லா மாந்தரிலும் மோயிசனே சாந்தமானவன் சொல்கிறாரு. இப்போ ஒரு இதில் வந்துட்டு என்ன ஆகுனாக்கா, இந்த ஆரோனும் மரியமும் என்ன பண்ணுவாங்க, மோயிசன் வந்து எத்தியோப்பிய பெண்ணை கல்யாணம் பண்ணதுனால அதை பற்றி பேசுவாங்க. கிரிட்டிசைஸ் பண்ணும்போது கடவுள் அதை கேட்டுறாரு. அப்போ என்ன, கடவுள் கேட்டுட்டு மோயிசனையும் ஆரோனையும் மரியத்தையும் அவங்க வந்து சந்திப்பு கூடாரத்துக்கு பக்கத்தில் வர சொல்லுவாங்க. அப்படி வந்தோடனே கடவுளை வந்து ஒரு மேகத்தூணிலிருந்து
பேசுவார். அவர் அங்கேருந்து இறங்கி சந்திப்பு கூட என்ட்ரன்ஸில் வாயில் நின்று அப்படி சொல்லுவார். இப்போது நான் வந்து இறைவாக்கு உங்களில் யாராவது ஒரு இறைவாக்குன்னு இருந்தால் அவங்ககிட்ட நான் எப்படி பேசுவேன்னு சொன்னாக்கா, ஒரு காட்சியின் வழியாகவோ இல்லாட்டி ஒரு கனவின் வழியாகவோ நான் அவங்ககிட்ட பேசுவேன். ஆனால் நான் மோயிசனிடம் பேசுனது அப்படி கிடையாது. மோயிசனிடம் முகமுகமாய் பேசினேன், அவன் என் உருவைவே காண்பான் அப்படின்போது அந்த மோயிசனை பற்றி அந்த அளவுக்கு நற்சான்ற சொல்கிறார். இஸ் அ மீக் பர்சன் சொல்கிறாரு, சாந்தமானவன் சொல்கிறாரு. அப்படிங்களா? அப்போது அப்படி சொல்லிட பிறகு வந்து மரியத்தை அவர் தண்டிப்பார். ஆக்சுவலாக நீங்கள் பேசுகிறது தப்புன்னு சொல்லிட்டு அவர் அவங்கள தண்டிப்பார். ஓகேங்க, இது போயிடுச்சா? இப்போது புதிய ஏற்பாட்டுக்கு வருவோம். புதிய ஏற்பாட்டில் ஜீசஸ் வந்து அப்போஸ்தலனான மேத்யூ எழுதிய அந்த நற்செய்தியில் அதிகாரம் 11:29 சொல்கிறார். என்னன்னாக்கா, சுமை சுமந்து சோர்ந்தவர்களே எல்லோரும் என்னிடம் மாறுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைசியில் ஒரு வார்த்தை சொல்லுவார். என்னன்னா, நான் மனத்தாழ்மையும் இரக்கமும் உள்ளவர் அப்படின்னு. மனத்தாழ்மையும் இரக்கமும் உள்ளவர் அப்படின்னு ஆண்டவராக இயேசுவே சொல்கிறார். அவர் வந்து பார்த்திங்களா, ஜீசஸ் வந்து ஒரு அரகன் பர்சனாக வலம் வரல. ஆக்சுவலாக ஒரு தாழ்மையோட கடவுளுடைய திட்டத்துக்கு முழுவதுமாக கீழ்ப்படிந்தார். எப்போ ஒருத்தருக்கு கீழ்ப்படிய முடியும்? ஒருத்தருக்கு தாழ்ச்சி இருந்தால் தான் அவருக்கு கீழ்ப்படியும். பொறுமை இருந்தால் தான் அவருக்கு வந்து அத்தனை கஷ்டம் இழிவுகளையும் அவர் ஏற்றுக்க முடியும், பொறுமையாக இருக்க முடியும். பழி வாங்காமல் கடவுளே இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும்னு சொல்கிற அளவுக்கு ஆண்டவர் வந்து கடவுளுடைய திட்டத்திற்கு கீழ்ப்படிந்தார். அப்படிங்களா? கீழ்ப்படிதல் வெப்ப வரும். இப்போ நான் சொன்னேன், தாழ்ச்சி இருந்தால் தான் வரும், பொறுமை இருந்தால் தான் வரும். அப்போது ஜீசஸ்க்கு வந்து இந்த பொறுமையும் தாழ்ச்சியும் கீழ்ப்படிதலும் எல்லாமே இருந்தது. சிலுவை சாவியை ஏற்கும் அளவுக்கு அவர் கீழ்ப்படிந்தார். அதனால தான் கடவுள் எல்லாருக்கும், விண்ணிலும் மண்ணுக்கும் எல்லாத்துக்கும் மேலாக அவரை உயர்த்தினார்னு நம்ம பிலிப்பியன்ஸில் படிக்கிறோம். ஓகேங்களா? இப்போது அந்த இதுதான் சொல்லுது. அப்படின்னா, பிளஸட் ஆர் த மேக் ஃபார் தே வில் இன்ஹெரிட் த ஏர்த்துன்னு சொல்கிறாங்க. அப்போ கடவுள் வாக்களித்த அனைத்தையும் இவர்கள் சுதந்திரித்து கொள்வார்கள். ஆனால் இப்படி இருக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஒரு திட்டினா கூட நம்ம பொறுமையாக போகும்போது அமைதியாக இருக்கும், ஒரு பணிவோடு நடந்துக்கணுன்னாக்கா இட் இஸ் அ சேலஞ்ச் ஃபார் அஸ். பட் வி ஹாவ் டு ஓவர் கம் ஆல் திஸ் திங்ஸ். அப்போ நம்ம பொறுமையாகவும் அமைதியாகவும் தாழ்ச்சியோடும் இருந்து நம்ம கடவுளுடைய கரங்களில் நம்மளை ஒப்பு கொடுத்து அவருடைய திட்டத்திற்கும் அவருடைய வழிமுறைகளையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டு அவருக்கு கீழ்ப்படிஞ்சு வாழும்போது கடவுள் கொடுத்த இந்த வாக்களத்தை எல்லாத்தையுமே நாமளும் சுதந்திரித்து கொள்ளுவோம். அதை தான் ஜீசஸ் வந்து நம்மக்கிட்டையும் எதிர்பார்க்குறார். ஓகேங்களா? இப்போ ஒரு சின்ன பாட்டோட நான் வீடியோ முடிக்கிறேன். Jesus, what a wonder you are. You are so gentle, so pure and so kind. You shine like a morning star. Jesus, what a wonder you are. Jesus, what a wonder you are. You are so gentle, so pure and so kind. You shine like a morning star. Jesus, what a wonder you are. Jesus, what a wonder you are. You are so gentle, so pure and so kind. You shine like a morning star. Jesus, what a wonder you are. இப்போ நம்ம தந்தையாம் கடவுளுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய திருவிழப்படி நடந்து நம்மளுடைய இறையரசை நம்ம பெற்றுக்கொள்ளணுன்னாக்கா நம்ம ஜீசஸ் தான் நமக்கு ரோல் மாடல். கீழ்ப்படிதலுக்கும்
அன்புக்கும் பொறுமைக்கும் தாழ்ச்சிக்கும் அவர் தான் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டு. ஸோ அவருடைய வழிச்சுவடுகள் நடந்து அவர் கொடுத்த கட்டளையிலே கடைப்பிடித்து நம்ம வாழும்போது நம்மளும் அப்படிப்பட்ட ஒரு கிரேட் பர்சனாலிட்டியாக பவர்ஃபுல் பர்சனாலிட்டியாக இருப்போம். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிஸ்னிங் டு மை வீடியோ. பாய் பாய்.